ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸும் நான் வாஷ் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த லேனியேஜோட லிப் மாஸ்க் ஒன்று லிப்பில் தடவிட்டு ஃபேஸில் இந்த காஸ்ரெக்ஸ் பிராண்டோட ஹைலரோனிக் ஆசிட் சீரம் நான் டெய்லி அப்ளை பண்ணுவேன். இவ்வளோ செய்கிறதற்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இதை முடிச்சுட்டு தான் நான் கையெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனில் குக் பண்ண ஆரம்பிப்பேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி தோசையும் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் இஞ்சும் புதினாவும் தட்டி போட்ட டீ தான் எனக்கு காலையில் குடிக்கணும். இல்லைன்னா எனக்கு கையும் காலும் ஓடாது. தேங்காய் சட்னி செய்யும்போது அதில் ஒரு பிடி கருவேப்பிலை கூட நான் ஆட் பண்ணுவேன். அப்போ அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை தாளித்து கொட்டுறது கிடையாது. நம்ம தாளித்து கொட்டும் போது அதில் நிறைய ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிரும். பொடிசுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணோம். இன்றைக்கி அவளுக்கு ரைஸ் நூடுல்ஸ் நான் குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவளுக்கு நூடுல்ஸோட பலவித வெரைட்டி நான் குக் பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் கடைகளில் ராகி நூடுல்ஸ், மல்டிக்ரெயின் நூடுல்ஸ் அப்படின்ட்டு விதவிதமான நூடுல்ஸ் கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி நல்லாவே குக் பண்ணி அதில் உள்ள மசாலாவை யூஸ் பண்ணாமல் ஹோம்மேட் மசாலாவும் கொஞ்சம் ஷ்ரெட்டட் சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒரு எக்கும் வச்சு கொடுத்தீங்கன்னா லஞ்சுக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரைஸ் நூடுல்ஸை பாயில் பண்ணக்கூடாது. சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். என் தோட்டத்தில் நிறைய வாழை மரம் இருக்கிறதுனால நான் அவளோட லஞ்ச் பாக்ஸில் டெய்லி வாழை இலை வச்சு தான் பேக் பண்ணி கொடுப்பேன். மத்தியானத்துக்கு மேலே எனக்கு கிளினிக்ஸ் இருக்குது. நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது லேட் நைட் ஆயிரும். அதனால டின்னருக்காக இந்த கடலையை வேக வச்சு வச்சுருக்கிறேன். நைட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கடலையும் சாப்பிட்டாலே எங்களுக்கு போதுமாக இருக்கும். தோட்டத்தில் நிறைய பழங்கள் இருக்குது. வாங்க அறுவடை பண்ண போகலாம். இந்த வாட்டி ஏகத்துக்கும் சக்கை போட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா சக்கை காய்ச்சிருக்கு. நான் கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு சக்கை பறிக்கிறேன். இந்த பிஞ்சு சக்கையில் நம்ம அவியல் மாதிரி கூட்டு வச்சா சூப்பராக இருக்கும். சக்கை பறிச்சாச்சு. இனி கொஞ்சம் புளிச்சிக்காய் இருக்குது, அதை பறிக்கலாம். புளிச்சிக்காய் பறித்து ஊறுகாய் போடலாம். பழம் எல்லாம் பறிச்சாச்சு. ஹாப்பி கார்டனிங்.